கற்று பழகு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடலைங்க. இன்றைக்கி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க நான் வீடியோ பண்ண முடியும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி செஞ்சது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குங்க. இப்போ செய்கிறது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் இருக்கும். அதனால் இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் வாங்க. முன்னே நம்ம செஞ்சதில் 5 பட்ஸ் வரும், இதில் 12 பட்ஸ் வருங்க. ஆனால் ஸ்மால் சைஸ் தான் வரும். இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒரு மடிப்பு நான் இப்போ மடித்து எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸாகவே பண்ணுங்கள், சைஸ் பார்த்துக்கோங்க, அதே சைஸில் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். அடுத்து 3 மடிப்பு நல்லா மடித்து எடுத்துகிட்டு 4, அதுக்கப்புறம் 5ங்க. 5 மடிப்பு எடுத்துகிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அந்த சைஸ் எல்லாம் கரெக்டாக வருதா அப்படின்றது. நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 மடிப்பு வந்திருக்கும், 3 லேயர் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி 3 லேயர் வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த 3 லேயரில் பாருங்கள், 1 2 3 லேயர் வரும். இந்த 3 லேயர் வர்றது மாதிரி நீங்கள் பார்த்து மடித்து எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வருதுங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3 லேயரில் சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லைனை பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 1 2 3 4 5 6 லேயர் இருக்குது. 6 லேயரில் இப்போ 3 நம்ம பிரித்து எடுத்துக்க போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணலாம். ஆனால் இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பாருங்கள், சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சென்டர் லைன் பார்த்துட்டு நல்லா சைஸ் பார்த்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்படாதீங்க, ஏன்னா கிழிஞ்சிடும் அந்த பேப்பர். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோமா? கட் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 6 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இப்போ மீடியம் சைஸ் இது இந்த சைஸ் தான் கட் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் பாருங்கள், அந்த சைஸ் குட்டி குட்டி சைஸாக 6 பீசஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 2 3 பீஸா. அடுத்து 4வது பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5 6 பீஸ். இந்த 6 பீஸில் நம்ம ஆல்ரெடி சென்டர் லைனில் கட் பண்ணோம் இல்லையா? அதை பார்த்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பிரித்து எடுத்து வச்சிங்கன்னா மொத்தம் 12 பீசஸ் வரும். அதை பார்த்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டு குழப்பிடாதீங்க, அதை பார்த்து மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க. தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம போன வீடியோவில் என்ன சொன்னோமோ அதே மெத்தடு தாங்க. ஆனால் நம்ம ஒரு பேப்பரில் 5 பீசஸ் வரும். ஆனால் அந்த பட்ஸ் பார்க்க நல்லா, அந்த மொட்டுக்கள் நல்லா பெரிய மொட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு பேப்பரில் நம்ம 12 பீசஸ் வரும். அதில் நம்ம பண்ணும்போது இந்த பேப்பரை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக தான் வரும். ஆனால் மொட்டுக்களு சின்னமாக தான், அதோட கொஞ்சம் சின்னமாக தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பேப்பர்ஸை நம்ம பிரிச்சும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணுங்க. கொஞ்சம் கூடவோ இல்லை குறையவோ நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. அந்த 3 லேயரில் 3 நீங்கள் சென்டர் பார்த்து கட் பண்ணிவிட்டு அதில் சைடு பார்த்து 6 பீசஸ் கட் பண்ணிங்கன்னா அதில் 12 பீசஸ் வரும். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 2 பீசஸ் நம்ம செவ்வக சைஸ்லையும் சதுர சைஸ்லையும் நம்ம பேப்பர் கட் பண்ணியிருப்போம். இதில் 2ல் ஏதாச்சும் ஒரு சைஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். செவ்வகமோ இல்லை சதுரமோ 2ல் ஏதாவது ஒரு பீசஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பீசஸ் போட்டால் மட்டுமே போதுங்க. ஏன்னா மொட்டுக்கள் ரொம்ப சின்னமாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய பேப்பர் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஸோட சைஸ் சின்னமாக இருக்கிறதுனால நம்ம சதுர சைஸ்லேயே எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேங்க. சில பேர் பழக்கம் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா செவ்வக சைஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு பீசஸ் போதும், ஒரு சைஸ் மட்டும் போதும், 2 சைஸ் தேவையில்லை. இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு அந்த கார்னரில் கேப் இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஓப்பனாக வச்சிடுறோங்க. அப்போ 4 பேப்பர் தனியாக கிடச்சிரும் நம்மளுக்கு. அந்த 4 பேப்பரும் தனியாக கிடைக்கிறப்ப நம்ம கட் பண்ண அந்த பீசஸை நம்ம மறுபடியும் அதை கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஃபுல் பேப்பராக இருக்கும் போது அந்த பேப்பரை நம்ம முன்னாடியே கட் பண்ணி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரை நம்ம மறுபடியும் அடுக்கி சேமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணுன்ற தேவையே இல்லை. எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 4 லேயராக வந்துருச்சா? இதை மறுபடியும் மடிச்சுக்கோங்க. ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மடிப்பு அந்த லைனோடு நீங்கள் கட் பண்ணாலும் சரி, அந்த மடித்ததோட நல்லா சென்டர் பார்த்துட்டு நல்லா கரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இதை மறுபடியும் ஒரு நீங்கள் மடிச்சுட்டு அந்த லைனை பார்த்ததோட நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இப்படி சும்மா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க.
கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த 3 பீசஸில் ஒரு பீஸ் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி. இந்த 2ம் பாருங்கள், இந்த 4 ஒரு சைஸாக இருக்குது, இது 1 மட்டும் ஒரு சைஸாக இருக்குது. எந்த சைஸ் போட்டாலும் நமக்கு பட்ஸ் சூப்பராக தான் வரும். என்ன அந்த நம்ம சின்ன பீஸை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த பெரிய பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் மீடியம் சைஸ் பண்ணலாம், அப்புறம் ஸ்மால் சைஸ் பண்ணலாம், பிக் சைஸ் பண்ணலாம், எந்த லேயரில் வேணுமோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒரு ரேட்டாக கூட சொல்லலாம். இப்போ நார்மலாக இப்போ நான் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் தான் அந்த சைஸ் தான் எல்லாருமே இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. சில பேருக்கு ஆசை இருக்கும், வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அந்த பட்ஜெட்டில் யாருனாலையுமே வாங்க முடியாது. அதை வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு செய்ய டைம் இருக்காது. திறமைகள்லாம் எல்லார்ட்டையுமே இருக்குங்க, ஆனால் செய்ய டைம் தான் இல்லை. அதனால் சில பேருக்குலாம் ஆசை வரும், வைக்கணுன்ற தோணும், ஆனால் முடியாது. இந்த மாதிரி சின்ன பட்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம லோ பட்ஜெட்டில் கொடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துக்கோங்க. வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே தாங்க தேவைப்படும், வேறு எதுவுமே தேவைப்படாது. அதனால் இது மட்டும்தான் தேவைப்படும். பாருங்கள், அந்த வீடியோவில் இருந்து இன்ன வரை அந்த நூல்கண்டு என்கிட்ட இருக்குது. அதனால் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அதனால் இதோட கிட்டு வேணும்னா சொல்லுங்கள். டிஷ்யூ பேப்பரு, சிஸ்ஸரு, நூல், டேப்பு, அந்த ஸ்டிக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் லிக்விடு, அப்புறம் வந்துட்டு பெயிண்ட்டு, இதோட உங்களுக்கு காம்போவாக ஒரு கிட்டு வேணும் அப்படின்னா நான் ஒரு நம்பர் தரேன், மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. கிட்டு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது அந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான், சேம். ஆனால் என்ன, அதை டைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணுவோம். ஆனால் இதை மேலோட்டமாக பண்ணணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த பட்ஸ் அழகாக வரும். போட்டு நீங்கள் ரொம்ப அமுத்திட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டிக்கு மாதிரியே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி குச்சியாக அசிங்கமாக போயிடும், அந்த பட்ஸே ஒழுங்காக தெரியாது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் வச்சுட்டு நல்லா எட்ஜு நல்லா பிடிச்சிட்டு பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழுத்துற மாதிரி எனக்கே தோணுது தான், அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப அழுத்திடாதீங்க. மேலோட்டமாக தான் நான் பண்ணேன். மேலோட்டமாக பண்ணால் தான் அந்த பட்ஸ் எப்படி வருது பாருங்கள். மேலோட்டமாக லைட்டாக நீங்கள் தான் அந்த பட்ஸை வந்துட்டு ஷேப்பாக கொண்டு வரணும். ஷேப் கொண்டு வர்றதே நம்ம கையில் தாங்க இருக்குது. அதனால் அதை ரொம்ப அமுத்திடாமல் பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த பட்ஸ் கரெக்டாக வருதா வரலையா, என்ன இந்த சைடு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 3 வந்துட்டு முடிச்சு போட்டுக்கிறோம். 3 முடிச்சு நல்லா போட்டுக்கோங்க. நம்ம பூ கட்டும் போது எப்படி முடிச்சு போடுறோமோ அதே முடிச்சு தாங்க போடுறோம். முடிச்சு போட்டுட்டு அந்த நூல் கண்டு கட்டணும் இல்லையா, அந்த நூல் தெரியவே கூடாது. இந்த தெரியாமல் அப்படியே செல்லோடேப் போட்டு நல்லா நம்ம பண்ணிக்கிறோம். அந்த நூல் தெரியாத அளவுக்கு நம்ம செல்லோடேப் போட்டுறோம். ரொம்ப மேலேயும் போயிடாதீங்க, ரொம்ப கீழவும் போயிடாதீங்க. அந்த நூல்கண் தெரியாத அளவுக்கு நீங்கள் செல்லோடேப் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த பட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு மறுபடியும் புரியலை, நான் இப்போ தான் இந்த இந்த வீடியோவே பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு டைம் பாருங்கள், நம்ம சொல்லித்தரேன். இப்போ என்னென்னா இந்த பாருங்கள், ஆல்ரெடி செஞ்ச பெரிய பட்ஸை பாருங்கள், சின்ன பட்ஸை பாருங்கள், சேமாக தான் இருக்குது. ஆனால் சைஸ் தான் வேரியேஷனாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், சில பேருக்கு பெருசாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த பெரிய பட்ஸாக இருக்கிறது மாதிரி, இந்த குண்டு மல்லி மாதிரி இருக்கணும், மல்லிகைப்பூ ஒரிஜினல் மாதிரி தெரியணும்னு இருப்பாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்னால் வாங்கவே முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஐடியா. லோ பட்ஜெட்டில் பண்ணால் தான் நல்ல கஸ்டமரை பிடிக்க முடியும். அதனால் நீங்கள் லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் 5 வர்றதுக்கு 12 பீசஸ் வருதுன்னா 12 பட்ஸ் வரும். அப்போ பார்த்துக்கோங்க, அதை வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஸ்டார்டிங் நான் பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தா நீங்கள் அடுத்து பெருசாக நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் மறுபடியுமே நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அந்த எட்ஜு ரொம்ப முக்கியம், இந்த ஸ்டிக்கு எப்படி பிடிச்சிருக்கோன்றது முக்கியம். ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குல்ஃபி குச்சி இருக்குது பார்த்துக்கோங்க, அந்த குல்ஃபி குச்சியை வச்சு கூட நம்ம பண்ணலாங்க. குல்ஃபி குச்சியை வச்சுட்டு அந்த குச்சியை நல்லா கீழே தரையில் நல்லா ஸ்டேபிளாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கூட நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், இப்போ சதுர சைஸில் இருக்கிற பேப்பரை கிராஸ் டு கிராஸும் பண்ணலாம். நம்ம இப்படியும் நம்ம போட்டுக்கலாம். நமக்கு தேவை அந்த பட்ஸை கவர் பண்ணணும், அந்த கீழே இருக்கிற பேப்பரை கவர் பண்ணணும், அது மட்டும்தாங்க. அதை நீங்கள் சைடாகவும் பண்ணிக்கலாம், இல்லை எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் கவர் ஆகிருக்கணும். பாருங்கள், இப்போது லைட்டாக ரொம்ப அமுத்திடக்கூடாது, லைட்டாக பண்ணிவிட்டு பாருங்கள்.
ஓகே, இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 3 முடிச்சு போட்டுக்கலாங்க. ஏன் 3 முடிச்சு தான் போடணுமா அப்படின்னு கேட்காதீங்க. எத்தனை முடிச்சு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 3 முடிச்சு போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். லைஃப்லேயும் சரி, இந்த பூவுக்குமே சரிங்க. எதுக்காக இருந்தாலும் 3 முடிச்சு தான் போடுறாங்க. என்ன பண்ணுறது? போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண அந்த நூலை லைட்டாக எஜ்ஜில் கட் பண்ணிவிட்டு இப்போ செல்லோ டேப் எடுத்துக்கிறோம். அந்த நூல் தெரியாமல் மறுபடியும் செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கோங்க. நல்லா செல்லோ டேப் ஒட்டிட்டோண்டா, அவ்வளோதான்டா வேலை முடிஞ்சிருச்சுன்ற இல்லாமல் என்ன பண்ணுறீங்க, கையால் நல்லா இப்படி திருகி விட்டுட்டே இருங்க அந்த செல்லோ டேப். அப்போ தான் நல்லா பிடிக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த மாதிரி நல்லா திருகி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் செல்லோ டேப் நல்லா ஒட்டும், இல்லைன்னா பாதியிலே எடுத்துக்கும். பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கா? இன்னும் பெயிண்ட் பண்ணணுன்னா சூப்பராக இருக்கும்ல. வாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய பட்ஸ் வரும் உங்களுக்கு. பாருங்கள், ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வீடியோவில் காட்டுறது வந்துட்டு இந்த பூலாம் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்தோன்னா இந்த மாதிரி பிஞ்சுக்கோங்க, வரவே வராது. அதுக்கெலாம் என்ன ஐடியா அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட முடியும். என்கிட்ட நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி கூட இருக்குது கற்றப்பழகில். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் கூட வந்து நீங்கள் பேசலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. சில பேருக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு இன்ஸ்டாகிராமே வச்சுருக்க மாட்டீங்க. டேரெக்டாக என்கிட்ட பேசணும், இந்த டவுட்லாம் கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த நம்பரை நான் வந்துட்டு கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். சோப் மேக்கிங் கிளாஸும் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். பட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது. அடுத்து முல்லை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதை ஒரு கிளாஸாக பண்ணலாமா, இல்லை வந்துட்டு இதை யூடியூப் சேனல்லையே அப்லோட் பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் கிளாஸ் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸாக சொல்கிறேன். அதில் நிறையா டவுட் கேட்டாலும் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட் உங்களுக்கு வேணும்னாலும் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். கிட்டு வேணும்னாலும் லோ பட்ஜெட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால் நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளோ அலைஞ்சேன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது. என்ன மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நான் வந்துட்டு கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அதனால் எதுக்கு நான் கிளாஸே எடுக்கிறேன்னா, அடுத்த ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கணும்னா அதுக்காச்சும் எனக்கு காசு வேணும் இல்லைங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. என்ன மாதிரி பொண்ணுங்க வந்துட்டு நிறைய கற்றுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் ஆல் தி பெஸ்ட். நல்லா வரலாம். மொதல் சந்தோஷப்படுறது உங்கள் ஃபேமிலியில் மட்டும்தான், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறா இருந்தாலும் யாருக்கிட்டே சொல்லாதீங்க. அம்மா அப்பாவை தவிர வேறு யாருக்கிட்டே சொல்லாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே அது சொதப்பெல்லாம் போயிடும். அதனால் வந்துட்டு யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது நல்லாவே போகணும், நல்லபடியாகவே நடக்கணுன்றதை நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாதுங்க. இன்னொன்று, அந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் நல்லா வரணும். நம்ம வீட்டிலே இருக்கோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இல்லாமல் நீங்களே ஏதாவது கற்றுக்கணும், நீங்களே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். எல்லாமே நல்லதே நடக்கும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.